இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அங்க போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளக்கூடத்தை கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவா எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில பத்திரிகை நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார். நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம். நாம தான் ஆளுங்கட்சி. மமதையில சொல்ற நினைச்சுக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினைச்சுக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம் தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க, குறிப்பா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம மொத்தமா புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில போய் இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமா? சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தரோட முகத்தை பார்த்துக்கிறாங்க. வெளியில போறாங்க, போன்ல பேசிட்டு வராங்க. என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாது, திணறாங்க. திணறுகிற போது நான் சொன்னேன், அவங்க பேசுனாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஊக்கு சப்பன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆதரிச்சு நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசினாங்க. நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசினேன். பேசுகிற போது சொன்னேன், இதே அவையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நாம் பேசினப்போ, மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும். பேசினப்போ நான் சொன்னேன், டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர், அந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. யாரை சந்திக்க போறாருன்னு அந்த செய்தியும் கிடைச்சிருக்கு. போறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. நீங்க கூட்டணி அமைக்கிறீங்களா அமைக்கல, அது உங்க பிரச்சனை, உங்க சொந்த பிரச்சனை, உங்க கட்சி பிரச்சனை, அது எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க. நீங்க இங்கே ஆதரிச்சா மட்டும் பத்தாது, பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அவரும் பேசிட்டு மறுநாள் சென்னைக்கு திரும்பி இருக்கிறாரு. விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையை பற்றி பேசுனீங்களான்னு. இருமொழி கொள்கை பற்றி அழுத்தமா பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல இந்த வக்போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்க பேசணும். கார் மாறி மாறி பேசிட்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி போய் டெல்லியில போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அது சொல்லிட்டு இருமொழி கொள்கை பற்றி பேசுனதுக்காக நன்றி சொல்லியும் சொன்னேன். உடனே அதிமுக சேர்ந்தவங்க எழுந்துச்சு சபாநாயகரை பார்த்து ஒரு நிமிடம் வருவன்னு கேட்டாங்க. அவர் அனுமதிச்சார். அனுமதிச்சு சொல்றாங்க, முதலமைச்சர் வந்து வரவேற்று பேசினாரு, மகிழ்ச்சி நன்றிலாம் சொன்னாரு. இந்த கார் ஏறி மாறி மாறி போறதை மட்டும் அவைக்கு பொழுது நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நானும் உடனே எழுந்திரிச்சு சொன்னேன், அது ஆதாரத்தோடு பத்திரிகையில் வந்திருக்கு, தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு, அதை வச்சுதான் சொன்னேன் தவிர வேற எந்த யோகத்திலையும் சொல்லலை. ஆகவே அதை சொல்ற காரணத்தில் மாறி மாறி போனதை சொன்ன காரணத்தினால உங்க மனது புண்பட்டு இருந்தா அதை நீக்கிடுங்க அப்படி நானே பெருந்தன்மையாக சொல்லிட்டேன். எதற்காக சொல்றேன்னா, இப்படி பயந்து அஞ்சு நடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எதிர்கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இப்தார கொண்டாடுறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தா அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமுடைய கல்வி வளர்ச்சி, இடஒதுக்கீடு மூலமா அவர்களுக்கான இடஒதுக்கீடு மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக நீதி, இதெல்லாம் கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நேரம் ஆகிவிட்டது, 6:24 ஆகிவிட்டது. என எதற்கவே நான் பேசுவது முறையாக இருக்காது. எனவே நானும் உங்களோடு சேர்ந்து இந்த இனிய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.